நான் ரீசெண்டாக தேட்டருக்கு போயிருந்தேன் படம் பார்க்கறதுக்காக. அப்போது ஒரு ட்ரெய்லர் வந்து அங்கே ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே. படத்தோட பேர் த லாங் வாக். இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறமா பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பார்க்கணுன்னு. அப்படி ரீசெண்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆன திரைப்படம் த லாங் வாக். கண்டிப்பாக நான் சொல்லுவேன், ஒரு பெஸ்ட்டான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் இதில்ன்றத டவுட்டே கிடையாது. உங்களில் நிறைய பேர் ஸ்குவிட் கேம் பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட கதைக்களம் இது வரைக்கும் நம்ம பார்க்கலையே, இப்படிப்பட்ட கதைக்களம் வேறு எங்கேயாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டுருப்பீங்க. அப்படி யார் யாரெல்லாம் ஸ்குவிட் கேமோட ஃபேன்ஸாக இருக்கீங்களோ எல்லாரையுமே இந்த திரைப்படம் மனப்பூர்வமாக என்டர்டெயின் பண்ணுன்றதுல சந்தேகமே இல்லை. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோடைய டைரக்டர் ஃப்ரான்சிஸ் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் குறிப்பிட்ட இளைஞர்கள் ஒரு லாங் வாக்குக்காக உள்ளே வராங்க. ஒரு ஆர்மி பீப்புள் ஒரு ட்ரக்கில் முன்னாடியும் பின்னாடியும் வந்து அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில் AK-47 துப்பாக்கி இருக்குது. அண்ட் இன்னொரு வண்டியில் இவங்க நடந்து வர்றதை ஒரு ஆளாக எல்லாரும் கேமராவில் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்களே, இந்த நடந்து வந்து எங்கே முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கவங்களாம் யார் யாரெல்லாம் நடக்கவே முடியலன்னு அவுட் ஆகிறாங்களோ கடைசியில் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் மட்டும்தான் வின்னராக இருப்பார். அப்போ தான் இந்த கேம் முடியும், இல்லை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும். இந்த கேமில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேமை நீங்கள் கடைசியில் யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசு தொகை காத்திருக்கு. அதை தாண்டி இந்த லாங் வாக் ஒரு ஃபுட்டேஜாக எடுக்கிறாங்களா, அந்த ஃபுட்டேஜ்னால் அந்த ஊருக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம் வருது அப்படின்றதையும் அவங்க சொல்லிடுறாங்க. இந்த லாங் வாக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஸ்பீடை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்பீட்லேருந்து நீங்கள் ட்ராப் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் தருவோம். அப்படி ஒரு வார்னிங், 2 வார்னிங், 3 வார்னிங் தருவோம். 3வது வார்னிங்கை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேம்லேருந்து நீங்கள் எலிமினேட் ஆகிடுவீங்கன்றத சொல்கிறாங்க. இந்த கேமில் கலந்துக்கிறதுக்காக ஒரு 50 பேர் கொண்ட குழு வராங்க. அந்த 50 பேரில் நேம் லிஸ்ட்டை ஒருத்தர் படிக்கிறார், அந்த ஓவரால் ஆர்மி டீமோட ஹெட்டு. அவர் படிக்கும்போது அதில் பல பேர் வரவே இல்லை. அப்போவே இவங்க எல்லாருமே ஒரு சலசலன்னு பேசிக்கிட்டு ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இந்த லாங் வாக் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்தில் ஒருத்தருடைய லேஸ் கழண்டுருது. கழண்டதுக்கப்புறமா அவர் அந்த லேஸை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே வார்னிங் 1, 2, 3ன்னு வந்துருச்சு. எல்லாரும் ஒரு செகண்ட் பயந்து போயிடுறாங்க. கரெக்டாக அவர் நடக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 வார்னிங் இருக்குல்ல, இந்த 3 வார்னிங்கும் மறுபடியும் 0 ஆகும். எப்போனா, நீங்கள் அடுத்த 3 மணி நேரம் எந்த ஒரு வார்னிங்கும் வாங்காமல் நகர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த வார்னிங் ஸ்கிப் ஆகிடும். அப்படி ஒரு சாய்ஸும் நமக்கு இருக்குது. ஆனால் என்ன இதில் ஒரு ட்விஸ்ட்னா, நீங்கள் விடாமல் நடந்துகிட்டே இருக்கணும்ல, உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் நின்றுட்டீங்க, இந்த 3 வார்னிங்கை தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் அவுட். இதில் என்ன சிக்கல் இருக்க போகுது? நடந்துக்கிட்டே இருக்க போகிறாங்க, பிடிக்கலன்னா அந்த கேம் விட்டு வெளியில் வர போகிறாங்க. ஸ்குவிட் கேமில் என்ன பிரச்சனை? நீங்கள் பிடிக்கலன்னா அந்த கேம் விட்டு வெளியிலலாம் வர முடியாது. ஓட்டிங் செஷன் அப்போ தான் வெளியே வர முடியும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் செஷனும் கிடையாது. நீங்கள் வெளியில் வர்றது அப்படின்றது இறந்து போகிறது தான். அது அங்கே வந்திருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு 50 பேர் கொண்ட குழு தொடர்ந்து நடந்துக்கிட்டே போகிறாங்க. நாள் கணக்கில் அவங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வருது, அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, டுவோர்ட்ஸ் த எண்டில் இந்த கதை எங்கே முடியுது, யார் இந்த ஒரு லாங் வாக்கோட வின்னராக இருக்காங்கன்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்தில் காப்பர் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, டேவிட் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. 2 பேருக்கிட்டையும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரிங்க, எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுவும் இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு வரும்பொழுது ஒருத்தரோட மனுஷனோட மனநிலைமை எந்த அளவுக்கு எப்படிலாம் மாறுபடுது அப்படின்றது இருக்குல்ல, அதை ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்து பார்க்குற மாதிரி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக ரொம்ப கரெக்டாக ஒன்று பேசியிருந்தாங்க. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நான் ஒரு இடமா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பெரிய ஒரு நடைப்பயணம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கணும். அது ஃபஸ்ட்டு விஷயம். ஆனால் அந்த வெயிட்டோடு அவங்க எப்படி கேரி பண்ண போகிறாங்கன்றது 2வது. இதை தாண்டி ஒருத்தருடைய பாடி ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் தொடர்ந்து நடக்கும்போது பாடி ஹீட் ஆகி நிறைய பேருக்கு டிசென்ட்ரி வர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அது எல்லாம் இந்த படத்தில் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறேன்.
உண்மையாகவே ஒருத்தர் இப்படி நடந்திருந்தாலும் மட்டும்தான் இப்படி ஒரு விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து பிளேஸ் பண்ண முடியும். இப்போ எந்த அளவுக்கு அந்த ரிசர்ச் அப்படின்றது இருந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. அங்கே எல்லாருமே ஒரே ஊர் மக்கள் அப்படின்றனால ஒருத்தருக்கு இன்னொரு ஃபேமிலியை பற்றி தெரியுது. இப்போ ஒருத்தன் ஒரு பையனை கிண்டல் பண்ணிட்டே இருக்கான், அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறான், அவனுக்கு கோவம் வருது, அவன் அடிக்கணும்னு போகிறான், அவன் கீழே விழுந்து அவன் தாடெல்லாம் உடஞ்சி அவனை ஃபஸ்ட்டு சாகடிக்கிறாங்க. அந்த நொடியிலேருந்து இந்த படத்தோடைய பீக் போக ஆரம்பிக்குது. பயங்கர பயத்தோடு இந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த கதையிலேருந்து யார் யார் எப்போ எப்படி இப்படி சாக போகிறாங்கன்றது ஒரு செகண்டும் பயங்கர த்ரில்லிங்காக போயிட்டுருக்குங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து மேக்கப் டிபார்ட்மெண்ட் வந்து 200% உழைச்சிருக்காங்க. இப்போ நான் ஒரு சீன் சொன்னாலும் ஒருத்தர் தார் ரோடில் கீழே விழறாரு, அவர் கீழே விழுந்து தேஞ்ச அவருடைய முகத்தை காட்டுவாங்க. இந்த படம் A சர்டிஃபிகேட், அதையும் நான் சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. அண்டு SFX டீமு சவுண்டு என்னமா பண்ணியிருக்காங்க. அந்த பையன் கீழே விழுந்து அந்த தார் ரோடில் தேயும் போது ஒரு ஸ்கின்னு தார் ரோடில் தேயும் போது ஒரு சவுண்டு இருக்குல்லங்க, அந்த சவுண்டை வேறு ஏதோ ஒரு மெட்டீரியல் மூலமாக யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ தத்ரூபமாக இருக்குங்க. பல்லெல்லாம் கூசுது. அந்த ஒரு AK-47 வச்சு ஒரு கன் ஃபயர் பண்ணால் அந்த பாடி எப்படி ஸ்ப்ளிட் ஆகி செதறோன்றதெல்லாம் காட்டுறாங்க. அப்பா 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 2 மணி நேரம் தாங்க இந்த படம். அப்படி இருந்தது. இப்போ நான் சொல்லும் போது இந்த கதை இவ்வளோ சீரியஸாக இருக்குல்ல, பட் இந்த கதைக்குள்ளே எல்லா எமோஷன்ஸும் இருந்தது. ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா இருந்தது, ஒரு பயங்கரமான ஒரு குழந்தைக்கும் அம்மாவுக்குமான லவ் இருந்தது, ரொம்ப அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, டிஸ்கஸ்டிங்கான பல விஷயங்கள் இருந்தது. அதை தாண்டி எப்படி ஒரு மனுஷன் ஓவர் கம் பண்ணிட்டு வரான், வில் பவர்ன்றது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவனால் அச்சீவ் பண்ண முடியும், நம்ம கூட இருந்தவனை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, அதுவும் அவன் நண்பனாக இருக்க பட்சத்தில் நண்பன் அப்படின்னு ஒருத்தன் மாறான்றதுக்கு வந்து அவன் வருஷ கணக்கில் கூட இருக்கணுன்றதான் அவசியமே கிடையாது. அதுக்கு ஒரு நாள் போதும், ஒரு நாள் கூட ஏங்க, ஒரு 5 நிமிஷம் கான்வர்சேஷன் போதும், அவன் ஒரு நல்ல நண்பன், அவன் நம்ம லைஃப் ஃபுல்லாக இருக்கணுன்றத ஒரு மனுஷன் யோசிக்கிறது. அண்ட் அது யோசிக்கிற மனுஷன் அவன் லைஃப்பில் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு ரிஸ்க் எடுப்பான்றதை காட்டுறது, தெரியாத மனுஷங்களுக்கு தெரியாதவங்க உதவி பண்ணுறது, எதிரி இருந்தாலும் அவனுக்காக உதவி பண்ணுறது, வாழ்க்கையில் சாகிற தருணத்தில் நம்ம செஞ்ச எல்லா தப்பும் ஞாபகம் வரும் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்படி ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா உணர்ந்து தன்னோட உயிரை விட்டுடுறது அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அண்டு எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய குழந்தையா இருந்தாலும் கூட இந்த கேமுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றது இருக்குது. அதை நான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன்ற ஒரு அப்பாவாக இருக்கட்டும், அண்ட் நம்ம அப்பாவை எப்படியாவது மாற்றிடலாம் இந்த கேமில் நம்ம கலந்துக்கிட்டு அப்படின்னு இந்த கேமில் கடைசி வரைக்கும் போராடுற ஒரு பையனாக இருக்கட்டும்னு, இந்த கதையில் ஏகப்பட்ட பிரான்ச்சஸ். நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம் இப்போது தமிழ்நாடு அப்படின்ற வரம்பட்சத்தில் ஒரு கிளைமேட் தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அது கிடையாதுல்ல. ஒரு ஊர் ஒரு கிராமத்துக்கு, ஏன் இங்கே கிண்டியில் ஒரு கிளைமேட் இருக்கும், கட் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் ஆலந்தூரில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும், அங்கே வேறு ஒரு கிளைமேட் இருக்கும். அப்படி அடுத்தடுத்த இடங்கள்லேயே அந்த கிளைமேட்டிக் சேஞ்செலாம் இருக்கும். இப்படி பல விஷயங்களை இந்த படத்தில் டீல் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அவ்வளோ தத்ரூபமாக உண்மையான ஒரு இடத்துல போய் ஒரு கேமராவில் ஷூட் பண்ணால் எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த கிளைமேட்டை எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணலாம், அவங்களுடைய சைக்காலஜியாக அவங்க எப்படி மாறுறதெல்லாம் கேப்சர் பண்ண முடியுன்றதை எல்லாத்தையும் டீல் பண்ணி ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இத்தனை நாளாக நடக்கும்போது ஒருத்தன் தூக்கத்தில் எப்படி நடப்பான், அவனுடைய பாடி ஒருத்தருடைய பாடி எப்படி இப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும். ஒரு மனுஷனால் எதை வேணால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க, ஆனால் இந்த இயற்கை உபாதைன்னு இருக்குல்ல, அது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மனுஷன் சாகிறதுக்கும் துணிஞ்சு எந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுப்பான் அப்படின்னு இந்த படத்தில் டீல் பண்ணாத ஏரியாவே இல்லைந்தாங்க நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் டச் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து ஒரு ஷூவை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கால் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே எப்படி ஒரு புண்ணு ஏற்படும், ஒரு இவ்வளோ பெரிய வாக்கில் இருக்கும்பொழுது ஒருத்தருடைய ஷூ எப்படி கிழியும், இன்ச் பை இன்ச் தானாகவே அந்த டேரக்டர் அவ்வளோ தூரம் நடந்து இதை எடுத்தாரா, இல்லை உண்மையாகவே இப்படி ஒரு சம்பவத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டேன்னா, ஸ்குவிட் கேமை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் உண்மையாக நடந்திருந்தது, அதை பேஸ் பண்ணி தான் எடுத்தோம் அப்படிப்பட்ட ஒரு இடத்தையும் காட்டியிருப்பாங்க. இப்படிலாம் இருந்திருக்கு. அப்படி ஒரு விஷயத்தை ஒரு கற்பனையாக ஒன்று எப்படி யோசிக்க முடிஞ்சதுன்னே எனக்கு புரியல. ஏன்னா ஒரு சீன்லேயும் அவ்வளோ ஒரு உண்மை இருந்தது.
இந்த ட்ராக்கை விட்டு வெளியில் போனால் நீங்கள் அவுட்டுன்றான், ஸ்பீடு ஸ்லோ ஆனால் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறான். இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஒரு இடத்துல எப்படி ஒரு மனுஷனால ஜெயிக்க முடியும்னு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 2 பேர் போயிட்டு இருக்காங்க. கடைசியில் நம்மளை எமோஷனலாக ஒன்று பிரேக் பண்ணுறாங்க பாருங்க. ஆடியன்ஸ் ஒரு படம் பார்த்தது குத்தமாடான்ற மாதிரி அவ்வளோ எமோஷனல் ட்ராவல்குள்ளே கொண்டு போகிறாங்க. நட்புனா இப்படி இருக்கணும்டா அப்படின்னு. நம்ம லைஃப்பில் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வரும்போது நம்ம துரியோதரன் அண்ட் கர்ணன் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேசியிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே பார்த்ததில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அதுவும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லாம் இந்த படத்தோட பீக். நம்ம கண்டிப்பாக தெரியும் அவன் ஜெயிப்பான், அவனால் முடியும் அப்படின்றத. ஆனால் நம்ம கிளைமேக்ஸாக நம்ம வேற ஒன்று யோசிச்சிருப்போம், இதுதான் இருக்கும், இதுதானே ரெகுலர் படத்தில் காட்ட போகிறாங்க அப்படின்னு. இது ரெண்டுத்தையும் ரொம்ப மாற்றிருப்பாங்க. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை பார்க்குறேன். சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், எடிட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், எஸ்எஃப்எக்ஸ் டீம், விஎஃப்எக்ஸ் டீம், நடிச்சிருந்த அந்த 50க்கும் மேற்பட்ட அந்த ஆர்டிஸ்ட், ஓவரால் அந்த ஜேர்னி, இப்படி நம்ம இந்த படத்தை பற்றி பாராட்டிகிட்டே போகலாங்க. அப்படி ஒரு சூப்பரான அற்புதமான ஒரு ஹாலிவுட் படம். நீங்கள் ஹாலிவுட் படங்களை பார்க்குற ஒரு ரசிகனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு முழுக்க என்டர்டெயின் பண்ணுறதுல டவுட்டே கிடையாது. பட் இது சர்டிஃபிகேட் படம், குழந்தைகளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக முடியாது. அண்டு எல்லா படத்துலையும் ஒரு மைனஸ் இருக்கும். அப்படி எனக்கு இந்த படத்தில் 2 மைனஸ் ஃபீல் ஆச்சு. இந்த படத்தோட ட்ராவலில் தொடர்ந்து ஒரு 2 கேரக்டர்ஸ் மேலே பெரிய அளவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்து மற்ற கேரக்டர்ஸ் மேலேயும் ஒரு ட்ராவல், இல்லை அவங்க ஃபேமிலி மேலேயும் ஒரு ஸ்டோரின்னு ஒன்று போயிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேகாக இருந்த ஃபீல் இருந்துச்சு. இது 2ம் இல்லைன்னா இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்ல வேறு எதுவுமே இல்லை. இதுதான் நீங்கள் இந்த லாங் வாக் படம் பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வியூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுவீங்க. நான் பிரவீன் KS. பாய்.